ஜீசஸ் இன்மி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உயிர்ப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டவங்களோட பேசுகிறதான வார்த்தை லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, உங்களுடைய புடமிடுகிற நாட்கள் முடிவடைந்தன என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த நாட்களில் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், உன்னுடைய சந்ததியை நான் எகிப்து தேசத்தில் 400 ஆண்டுகள் சிறையிருப்பில் வைத்திருப்பேன். ஆனால் கவலைப்படாத, அவங்களுக்கு பாலும் தேனும் கொடுக்குற நல்ல விசாலமான தேசத்தில் அவங்கள கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணி கொடுத்தார். அந்த உடன்படிக்கையை கரெக்டாக 400 ஆண்டுகள் முடிந்ததுக்கப்புறம் மோசே அனுப்பி அந்த ஜனங்களை விடுதலையாக்கி அவங்கள எல்லாத்தையும் பாலும் தேனும் ஒரு நல்ல விசாலமான தேசத்தில் கொண்டு போய் விட்டார். பாருங்கள், ஆண்டவர் சொன்னதை செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லி நம்முடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். நீங்கள் இந்த நாளில் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களுடைய புடமிட்ட நாட்கள் முடிந்தது என்று சொல்லியிருக்காரு. இனி நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் ஜெயமாய் மாறும். உங்கள் லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோட் ஆகிறதுக்கு தேவனாய கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் நீர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் ஆண்டவரே பழுகி பெருக பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நம்முடைய உடன்படிக்கையை எங்களில் நிலைப்படுத்தி எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கண்கள் காணும்படியாகவும் அந்நிய கண்களில் சொந்த கண்களை காணும்படியாகவும் தேவனாய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை யாரெல்லாம் பரியாசம் பண்ணினார்களோ, எங்களை யாரெல்லாம் இழிவாய் பேசினார்களோ, ஆண்டவரே, இந்த ஜனங்களை யாரெல்லாம் இதெல்லாம் உருப்படுமா, இதெல்லாம் விளங்குமான்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஆண்டவரே, அந்த ஜனங்கள் முன்பதாக மேன்மைப்படுத்தி பள்ளிக்கு பெருக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சீக்கிரமே நல்ல ஒரு வீடு வாங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேகருக்கு கார் வாங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தது. ஆண்டவரே, நீர் இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெருக பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பதாக பலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.